ஃபைனலாக வந்து ட்ரிப் வந்துட்டு மூணார் பிளான் பண்ணி எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் மட்டும் தான் அதில் தெரிவேன். எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டாங்க. அவனிக்கு உள்ளோட 4 பேர். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கோம். நம்ம விநாயகர் கோயில் தான், இறங்கி இல்லை. அது என்ன ஸ்டார்டிங் விநாயகர் கோயிலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு. ஓகே, வந்துட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெடியாக இருக்கோம். இப்போ எல்லாம் வந்துட்டு சாமி கும்பிட்டு கன்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து தேங்காய்லாம் உடச்சி முடிச்சுட்டு வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் படித்த ஸ்கூலே இதுதான் ஆக்சுவலாக, சத்தி ஸ்கூல். இங்கே தான் படித்தோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா 1100 1500 பெட்ரோல் போட்டுச்சு. ஒன்று வந்து NS200, இன்னொன்று வந்து FZ V4. ரெண்டுத்துக்கும் நிறைய மைலேஜில் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி இருந்தாலும் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் 1500 போட்டாச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்துட்டு நம்ம வந்து ஈரோடு நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நான் சங்ககிரி போய் சங்ககிரிலேருந்து ஈரோடு போகணும். அதுக்கப்புறம் ஈரோட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டு போகலான்னு பார்த்தோம். என்ன நடக்குது வந்து போக பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி கிளிப்ஸில் மட்டும் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணோம், அதில் வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆகலை. நான் மொபைல் மைக்கில் அப்படி ரெக்கார்ட் பண்ணோமா, மவுண்ட்டில் வச்சதுனால ரெக்கார்ட் ஆகலை. மற்ற கிளிப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேபி இல்லை, மற்ற கிளிப்பில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஏன்னா கேமரா மக்கள் ஒன்று சில இதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்குது, அதெல்லாம் கிளிப் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸில் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஓகேவா? சின்ன ஆமாம், இவன் வந்து சின்ன சீப்பு வாங்கடான்னா, சின்ன சீப்பும் வாங்கலை. ஹெல்மெட் லாக் பண்ணலானோ, அதுவும் வாங்கலை. எல்லாம் தூக்கிட்டு ஹெல்மெட் ஒரு பக்கம், தலை ஃபோட்டோ எடுக்கும்போது தலை சூப்பராக ஒன்றும் இல்லை. ஹேர்ஸ்டைல் சரி பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னா அடுத்து ஹெல்மெட் போடுறதுக்கு. இந்த வேறு போட்டுட்டான். ஏன்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கியாடா? ஆமாம், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, தெரியாது. இவன் வந்து முக்கியமான கிரிமினலே வந்தான். ஒன்றும் 50ல் போகிறான், திடீர்னு 80ல் போகிறான். திடீர்னு லாரி பார்த்தா பின்னாடி போய் நின்றுக்கிறான், ஒதுங்கவே மாட்டேங்கிறான். என்ன சொன்னி? அது இறங்கியிருக்கேன்னு சொன்னியா? ஒன்றும் கைஸ், ஒரு முன்னாடியே ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கியிருக்கணும். யாருமே இறங்கல. அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, வடை வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது ஒரு பிரச்சனையே பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு வடை என் வாயோட பெருசாக இருந்துச்சு. வடை அருமையாக இருக்குதுங்கண்ணா. எங்கடா வடையில் பாதிக்கணும்? இங்கே பாருங்க, வடை பார்த்தா வந்து எதுக்கு வாங்கணும்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே வடையில் பாதிக்கணும். பிஸ்கெட்லேயும் பாதிக்கணும். நம்ம அப்படியே ஊற்றினாலும் எங்கே போனான் எல்லாத்துக்கும் தின்னு உடம்பு தட்ட மாட்டேன். ஒரு பூனை கால்களே தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆமாங்க, வண்டி சூடாகி அவினாசி தாண்டி எத்தனை கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டர் வந்துருக்குமா. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து பல்லடம் போகலான் இருக்கோம். பல்லடத்தை தாண்டி அடுத்து வந்துட்டு என்னடா அடுத்து தெரியல, மேப் பார்த்தா தான் எனக்கும் தெரியும். க்ளோஸா வந்துட்டு இருந்தோம். விட்டு என்ன பண்றது? நான் கால் மேல வச்சுட்டு வந்தேன். லைட் ஏதோ இருக்கு. அவன்கிட்ட 5 லைட் வச்சுட்டு வரும்போது வந்துட்டு ஹைவேஸ்ல ஒரு பெரிய பள்ளம் விட்டோம். இப்படி வண்டியை இப்படி வண்டி எந்திரிச்சு இப்படி குதிரை மாதிரி எகிறது வண்டி. நாங்க தான் விட்டோன்னு பார்த்தா பின்னாடி இந்த கம்பி அவங்க ஒரு பக்கம் விட்டு தூக்குறானுங்க. மேல ஸ்டார் ஷேப் மொத்தம் 4 70 சேர்ந்து இப்படி தான் பண்ணுவோம். இந்த பிஸ்கெட் மேலேயே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி 7 ஆட் வந்துட்டு இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க. முன்ன என்னன்னா அவினாசி விட்டு போனதுக்கப்புறம் அடுத்த இடத்துலேருந்து கன்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன். பட் மறுபடியும் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டானுங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. வாட் கேன் டூ, நீ சாப்பிடு. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் பை பண்ணோம். 10 ரூபா தான். இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தானுங்க, மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டானுங்க. போயிட்டு வந்து நான் கொடுக்கணும். ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டுக்கிறேன் நான். ஏன் வந்தால் அதுக்கு சண்டை போட்டது. 5 மணி இருக்கீங்க. ரெடி ஆகிட்டாங்க, பிரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 1:30க்கு போது எல்லாம் லேஸ் நின்றுட்டுக்கிறோம். காலையில் என்ன நிலமன்னு தெரில. நல்லா மிளகா பொடியாக நல்லா போட்டு கலர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலரில் இருக்குது. காலையில் தெரியும் என்ன கலர். காலையில் எல்லாம் ஒரே கலர் தான். ரத்தம் தான் போகிற எல்லாத்துக்கும். ரத்தமே வந்துருக்கு. எங்களுக்கு பிரச்சனை தான். எனக்கு பிரச்சனை இல்லை. அவனே எவ்வளோதான் சேஃப்டி பண்ணுறான். 10 நிமிஷம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் இங்கேயே தான் உட்காந்துருந்தோம். 1 மணி நேரமா? 1 மணி நேரம் வந்துட்டு இங்கேயே தான் உட்காந்துருந்துருக்கோம். நம்ம வந்து பேக்கரி தான்.
இப்போ வந்து வந்துட்டு மறுபடியும் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கைஸ் டூரல் போட்டுட்டு இருக்கு. ரெயின் கோட்லாம் எடுத்து போட வேண்டிய டைம் வந்துருச்சு. ரெயின் கோட்டுக்கு வேலைகள் வந்துட்டு ஓகே. ரெயின் கோட் போட்டு நான் வந்துட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். பை. கோட்டை போட்டாச்சு. எல்லாம் எப்படி விட்றாங்க மட்டும் அங்கே வரேன். எல்லாம் ரெயின் கோட்டை போட்டு ரெடி ஆகியாச்சு பக்காவா. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. லைட்டாக பிசு பிசுன்னு பெய்யுது. கீழே தள்ளி விட்டாங்க. அங்கே ஒரு இதை ஃபன் பண்ணுறேன்னு போனால் தனியாக போனால் காணோம். தனியாக தான் போனால் அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறான். ஓகே ஓகே. இது மேலே மழை வருது. செல்லை வந்து வச்சுட்டு வந்து விளாக் எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஓகே பாய். A few moments later. கன்னத்தில் குழியே விழுந்து போச்சு. எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தாண்டியாச்சு. உடுமலை தாண்டியாச்சு தாண்டா அதாச்சு. என்எஸ்ல வந்தவனுக்கு வந்துட்டு உட்கார முடியலன்னுட்டான். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் இல்லை. அதனால் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு. வரும்போது ஆனால் சரியான மழை. கண்ணை பார்த்தாவே தெரியுமே. ஹெல்மெட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தோம். ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கடைக்கு வந்துருக்குறோம். அந்த சைடு இருந்தால் வந்துட்டு கைஸ் அங்கே ஒரு ரைடர்ஸ் போகிறாங்க தெரியுதா? போயிட்டாங்க ஆக்சுவலாக. இவங்க 2 பேர் இல்லை. இவங்க சும்மா டம்மி 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 பாவா. ஸ்லீவ்ஸ் எப்படி இதை முடிச்சுக்கிறோம். போட்டோ எடுக்குவா. ஃபோட்டோ எடுக்கிறியா? ஐஸ் வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்குது. கடைக்காரன் வந்து முறைச்சிட்டுக்கிறான். கரெக்டாக அரை மணி நேரமாக நின்றுக்கிறோம். இங்கே வருவாங்களா மாட்டாங்களா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்தா நம்ம ஏஜிவி ஹெல்மெட்டு பேர் மட்டும் தான் ஏஜிவி. இது ஏஜிவி பிராண்டிங். அது ஏஜிவி கிடையாது. அது வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்கோம். தெரியும். இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது. 2 வண்டி பார்க் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஃபோட்டோ எடுத்து 3 ட்ரிப்புன்னு போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறது தான். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டோம். ஒருத்த மட்டும் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. காட்டுற பாருங்க. ஒன்றும் இல்லை. அங்கேருந்து கூப்பிட்டு அரவிந்தே ஜிப்பு போயிடுச்சுங்கிறான். போயிடுச்சு இல்லை போக வச்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? இந்த அளவு கை தூக்கினா கை வலிக்கிறாரு. பிளாக் எடுத்து பழகிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. பிங்கோ சோப் வரணும். அவன் பிங்கோ சோப் தான் சம்டி இதை பண்ணிட்டு இருக்கிறான். போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ரெட்டு இப்போ என்னப்பா பண்ணுறேன்? எடுத்துட்டியா? அதுதான் இருக்குது. இதில் இருக்குது பவர் பேங்க்கு. ஆக்சுவலாக வந்தது எத்தனை பேர். ஆனால் பவர் பேங்க் மட்டும் 3 குடும்பத்துக்கே வர மாதிரி எடுத்து வந்துக்கிறான். எத்தனை பவர் பேங்க் மாதிரி 3 பவர் பேங்க் இருக்கும். ஆக மொத்தம் 50,000 mAhக்கு மேலே. இந்த அதுதான் கேபிள். டைப் சி 2 டைப் சி இல்லை. USB 2 டைப் சி. இது டேப்லெட்டு கர்ச்சீஃபு. மழை வராம சரி பேக் மாட்டிட்டு இருக்கிறேன். வேண்டாண்டா. எல்லாம் ஷேக்காய் உள்ளெல்லாம் போஞ்சி போயிடும். ஓகே நமக்கு வந்து டீ வந்துருச்சு. நம்ம போய் டீ வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மா ஐஸ் 3 பேர் வந்துருக்குறோம். இன்னும் ஒருத்தன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எடுத்து போனோம்ல அதே இடத்துல மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த பவர் பேங்க் எடுத்துருக்கான். மாலைங்க ஏதோ டொமேட்டோவில் தான் கீழே விழுவுது. அதெல்லாம் விளம்பரம் பண்ணுதா? ஆடு நினைச்சு தள்ளி விட்டுறாதீங்க. இந்த சம்டி தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான். பிங்கோ இனிமேல் எது நல்லா இருக்குது? 2மே நல்லா இல்லை. அது கேவலம். சீரியஸாக பிங்கோ நல்லா இல்லை. இது கூட ஓகேடா. ஆக்சுவலாக நான் வந்து மீடியமாக தான் டீ கேட்டேன். லைட் டீ போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் பசங்க ஐடி தான் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. பழைய பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அருமையாக ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கேட்குமான்னு தெரியல. இப்போ நான் பேசுகிற வாய்ஸ் ஒரே வந்துட்டு பெருசாக கேட்காது. ஏன்னா வந்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் இங்கே மைக் வச்சிருப்பாங்க. அதனால நல்லா கேட்கும். மைக் இல்லாத ஃபோனில் தான் இருக்குது. அதனால ஃபோனில் இருக்கிற மைக்கு தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி மட்டமாக இருக்குது. மகா மட்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியாக அவன் பவர் பேங்க் எடுத்துட்டான் போல. வரான் வரட்டும். டீயை குடிச்சிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம்.
கைஸ் ஒரு வழியாக பொழுது வெடிஞ்சிருச்சு. என்னடா திடீர்னு பொழுது வெடிதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட்லேயே நம்மளை வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. 6 மணிக்கு தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து டேராவை போட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு, படுத்து வச்சு அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பொழுது போச்சு. எல்லா ரைட்டர்ஸ் வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஜாலியாக கதையை பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்துட்டு 6 மணிக்கிட்ட இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈசல் இருக்குல்ல, நம்ம ஊரில் வந்துட்டு சேலம் சைட்லாம் ஈசல் சொல்லுவாங்க. பூச்சி ஃபுல்லாக அடித்து ட்ரெஸ்ஸு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த பூச்சியை தான் செத்து கிடந்துச்சு. ஹெல்மெட்டு ஃபுல்லாக வந்துட்டு பூச்சி ஹெல்மெட்டுக்குள்ளேயும் போக ட்ரை பண்ணிச்சு. ஒரு மாதிரி திடீர்னு என்னன்னு தெரியல, லைட்டு வெளிச்சத்துக்கு வருதா என்னன்னு தெரியல, எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. நீங்கள் ரோட்டில் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏகாப்பட்ட பூச்சி. ஒரு மாதிரி வந்துட்டு எப்படின்னா அடிக்கிறது வலிக்குது. மழை தண்ணி விழுந்தால் ஒரு மாதிரி வலிக்கும்ல, ட்ரெஸ்ஸு போடாத மாதிரி, அந்த நார்மல் டிஷர்ட் வேர் பண்ணிட்டுருக்கோம் அந்த மாதிரி வந்து பொட்டு அடிக்குது இது பூச்சி. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கேரளா வந்து செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் அண்ணாவெலாம் வந்து செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு வந்து உடனே வந்து அனுப்பி விட்டாங்க. கேரளா என்ட்ரி ஆயாச்சு போட. ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே வந்து செக்கிங் போயிட்டுருக்கு. செக் போஸ்ட்டு தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடோட வியூ வந்து வேறு லெவலில் மாறி போச்சு. சுற்றி மவுண்டனுக்கு நடுவில் தான் நம்ம வந்து போயிட்டுருந்தோம். ஸோ எல்லா ரைட்டருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போனோம். அப்புறம் நாமளும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் வியூ வந்துட்டு வீடியோவில் பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேரில் வந்துட்டு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. மேலே வந்துட்டு இருந்தோம், ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே உட்காந்துட்டு வந்து இங்கே தான் உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் காட்டுறேன். வந்துட்டு இந்த கேமராவில் காட்ட முடியாது, ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். கைஸ் ஏன்னா நடந்துட்டு இருக்குது, மேலே போகணும். ஆனால் புக் பண்ணது வந்துட்டு 6 மணிக்கு வேணும்னு புக் பண்ணது. ஆனால் அங்கே உட்காந்து பாருங்க போஸ் கம்பல்சரி 6 மணிக்கு தான் செக்இன் வேணும். அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டி கிளம்பியாச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம வந்து மூணாரை தாண்டி தான் அப்புறமேட்டு அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம புக் பண்ண ரூமுக்கு. ஸோ அங்கே போகணும். நம்ம வந்துட்டு மூணாரே போகல, மூணார் தாண்டி மொத்தமாக இடுக்கி டிஸ்ட்ரிக் கவர் பண்ணலாம் தான் சொல்லிட்டு வந்து பிளானே போட்டது. ட்ரிப்பு பேர் வந்து நான் மூணாறுன்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆனோம். நான் மூணாரை தாண்டி தான் போகிறோம். அப்புறம் மூணாரை தாண்டி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மூணாரை எப்போ வரும்னு எனக்கும் வந்து சரி ஐடியா இல்லை. இந்த கிளிப்பை பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்துட்டு இதிலே முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் பண்ணி முக்கியமான கிளிப்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் மூணாருக்குன்னா வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. சின்னதாக ஒரு பிளேஸ். ஓகே கேஸ், வந்து நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு மேகி வாங்கிட்டு வந்தோம். மேகி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் மாஸ்டர் ஐஸ் ஆக்சுவலாக இது வந்து கிச்சனு. இப்போ வந்து நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கோம். சரிதா? மேகி செஞ்சு சமைச்சிட்ருக்கோம். மேகி வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே, லைட்டாக டங்கர் ரோல் ஆகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி. இங்கே வந்துட்டு குளிக்கிறது வந்துட்டு சுடு தண்ணி வந்துட்டு இதில் வச்சுக்கிற சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ சுடு தண்ணி வந்துட்டு அதில் தான் வச்சிட்ருக்கோம். ஓகே, எப்படி மேகி வருதுன்னு வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறமேட்டு நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த ரூமெல்லாம். ஓகே ஓகே நைஸ். மேகி பண்ணது நான் எடுத்து வந்து மாப்பிள்ளை மாதிரி உட்காந்து இங்கே தின்னுட்டு இருக்கிறேன். பண்ணது யாரு? நானு. போய் சொல்றான் மேகி பண்ணது நானு. என் கூட இன்னொருத்தன் வந்தான். அவன் ரெஸ்ட் ரூம் போனா இன்னும் வரவே இல்லை. அவன் வரதுக்குள்ள மேகி செஞ்சு இப்போ எல்லாம் சாப்பிட போறான். அவன் வந்த வாட்டி வெறுந்தட்டு தான் இருக்க போகுது. ஓகேவா? எல்லாம் உட்காந்து என்ன மேகி தான் சாப்பிட போறோம், வேற ஒன்றும் இல்லை. மொத்த ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இருந்தாங்களா தெரியல, எல்லாத்தையும் போட்டாச்சு. பையன்லேயே மேகி சமைச்சு முடிச்சாச்சு. இதான் நான் வந்து தங்கியிருக்க இடம், தெரியுதா? ஸோ இதுதான் புக் பண்ணியிருக்கோம். அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், ஆனால் என்ன குவாலிட்டி தான் சரியில்லை. அதை நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். ஒரு வழியாக வந்துட்டு இப்போ நம்ம குளிச்சாச்சு, சாப்பிட்டு மேகியை சாப்பிட்டு தண்ணி காய வச்சுட்டு இருந்தோம்ல, காய வச்சு குளிச்சாச்சு. வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் நேரம் ஒரு உறக்கத்தை போடலான்ட்டு.
இது வந்து சீனரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது, சும்மா ஸ்கர்ட் மட்டும் தான் இருக்குது. நம்ம ரூம் ஆக்சுவலாக அந்த ரூம் மாற்றிட்டோம், நம்ம இந்த ரூம் வந்துட்டோம். ஆமாம், அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே தான் இருக்கணும். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, மழை இருக்குது. பட் இது நல்லா இருக்குது. பட் வந்துட்டு அந்த இடம் அந்த பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் டஸ்ட்பின் மாதிரி தான் குப்பை தட்டி வச்சுருக்காங்க. ஏதோ டெக்கரேஷன் பண்ணி தான் நல்லா இருக்கும். ஓகே பை. அதாவது ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 4 பேர் வந்தோம். அதில் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டி எடுத்து சும்மா சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் இதை பார்த்தோம். கண்ணுக்கு தெரியுதா? நீங்கள் இதை பார்த்தீங்களா? அங்கே தெரியுதா கைஸ்? பலூன். ஆக்சுவலாக அந்த பலூன் வந்துட்டு ரவுண்டு பழம். பலூன்லேருந்து மேலே கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டே வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. ஸோ இதேமாதிரி இந்த இடத்துல 2 இருக்குது. அந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. நல்லா இருக்கு. இது என்ன வியூ பாயிண்ட் தெரியல, ஃபேமஸாக இருந்துச்சு, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நின்று வந்துட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ வந்துட்டு நல்லா இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த சம்தி அங்கேயே கொடுத்து அடுத்து போய் அங்கே போய் எடுக்கணும். காரு இனோவா கிறிஸ்டல்லே செத்துரும். எவன் நான் மட்டும் தான் போய் சுற்றிட்டு இருக்கிறோம். ஹாய் காய்ஸ், 2 சம்திங்களும் தூங்கி போயிட்டாங்க. வா, அவங்களோட சேர்ந்துட்டு ரோடோட போயிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு சேர் இருக்குல்ல, அந்த சேரில் வந்துட்டு அவனை உட்கார வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு ரோடு கண்டுபிடிக்கன்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் புதையில கொண்டு போய் வண்டியை சரி விட்டோம். புதையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். யாருன்னா இவன் நானும் தான். ஓட்டின டிரைவர் நான், மேப் இவன். ஷார்ட்கட்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிற ஹிடன் ஜம்ப்னு கொண்டு போய் புதரில் செருவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாம் பல்லு போடலாம் பேத்துட்டு வந்துருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சு தான் இந்த இறக்கத்தில் வண்டி ஓட்டி நேரம் இறக்கும் கைஸ். சரிதா? அப்படியே 70 டிகிரிக்கு அப்படியே பிரேக்கர்ரா குறுக்க வந்துருவானுங்க. லாக்கு இல்லை, நீ நிறுத்து வண்டி. இப்போ போ. ஒரு வழியாக வந்துட்டோம், இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு கொண்டு போய் போக்கடா இருக்கும். ஓகே, அடுத்த இன்சிடென்ட்ல சந்திப்போம். நல்லதா? இது அங்கே பாரு சென்டரில். நிறுத்து. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அதிசய காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு பூல், ஸ்விம்மிங் பூல், நேச்சர் ஸ்விம்மிங் பூல் பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணார். வாங்க, உங்களுக்கு இது ஒரு ஹிடன் ஜெம். வேணும்னா ஹிடன் ஜெம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இதேமாரி வரதான் இன்ட்ரெஸ்டிங்காக வருதான்னு பார்ப்போம். மேலே போகலாம். நம்ம பண்ணிட்டு இருக்கு தம்பி அழகாக நிற்க. மேலே போயிட்டு பார்ப்போம். சும்மா சினிமேட்டிக்காக ஒரு 4 எடிட் பண்ணி போத்தமேடு வியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கலான்னு வந்தால் அந்த கூகுள் மேப் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சி இது என்னன்னு தெரியல, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ வந்து பொடி நடையாக அவனும் நானும் மட்டும்தான், 2 பேர். சுற்றி யாருமே இல்லைதா, சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் கைஸ் மிஸ்ட்டு பாருங்களேன் அந்த இடத்துல. அது மிஸ்டா ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஃபாகுன்னு சொல்கிறாங்க, நம்மளும் ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஆனால் அப்படியே ஆஷல் தான் கொஞ்சம் கோமலி மாதிரி இருக்குது. வந்ததுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணது நீ நானும் மட்டும் தான் இருக்கும் கைஸ். வந்தோம், ட்ரக்கிங்கு, வண்டியை கமுத்துறது, தெரியாத ரோட்டில் விடுறது, புதாரில் கொண்டு போய் குத்துறது, முள்ளில் குத்தி வண்டி கொண்டு போய் சிக்கிறது, இந்த மாதிரி அனைத்து வேலையும் பார்த்தாச்சு. மூணாறு வந்த மாதிரியே இல்லை, இங்கேயும் நடுக்காட்டில் விட்டு ஃபாரஸ்ட்டில் விட்டு தூக்குற மாதிரி இது. இப்போ கூட பைத்தியக்காரங்களாட்ட 2 பேர் மட்டும் எங்கே தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்னே தெரியல. இப்போ கூட இது யாருக்கே கேட்டாங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் வியூ மட்டும் ஏங்க அப்படிதான் இருக்கு. கூமாப்பட்டி வாங்க அப்படிங்கிற மாதிரி, தெரியாத இடத்துக்கு வாங்க அப்படிதான் இருக்கு. தெரிஞ்சுட்டு போனால் நல்லா இல்லை, ஆனால் தெரியாமல் போனால் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, இந்த இடத்துல நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். பாசியில் பொட்டி மருகேசால் ஆயிரும் மாட்டேங்குது, நல்லா வலிக்கி விடுது. ஒயிடாங்கில் வச்சுக்கலாம், தான் நல்லா தெரியும். அந்த இது பாசி இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாசி வந்துட்டு ஏறி இருக்குது. நாம் என்ன தான் கிரிப்பாக இருக்கிற செருப்பு போட்டிருந்தாலும் இல்லை ஷூவே போட்டிருந்தாலும் பொட்டி தான். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நடக்கணும். ஏன்னா இப்படி அடித்து மண்டையில் சர்ன்னு கல் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போதும் ஒரு கல் ஏறி இருக்கும், தப்பிச்சிட்டோம். ஏய் வெளுக்குதாங்கிறான். ஒன்றும் இல்லை கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1/2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். ட்ரெக்கிங் தான் நினச்சி வந்தோம், ஏதோ கோவிட் வந்தது கொஞ்சம் நடந்துக்கிறோம். ஆமாம், 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் தூங்காமல் இருக்கும்.
சரியா 24 ஹவர்ஸ் தூங்கலை. 24 ஹவர்ஸா இல்லை 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 30 ஹவர்ஸ் தூங்காமல் இருக்கும். இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ஆனால் 2 செம்டிஸ் கணக்காக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் 2 பேர் ட்ரிப்பில் வந்தாங்க. 2 பேர் ஐயோ சரியான தூக்கம். இந்த பக்கம்டா கை மாற்றிக்கிறேன். நம்ம கையை செல்லு தூக்கி கை வலிக்குது. கால் கிலோ தான் இருக்குது செல்லு. இதை தூக்கி நம்ம கை வலிக்குது. எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. எங்கேன்னு போயிட்டுருக்கோம் பார்ப்போம். வண்டி கொஞ்சம் உள்ள உட்காந்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆமாம் வண்டி வேறு ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ போகணுன்னா கூட மூச்சு வாங்குது. இப்போ போகணுன்னா கூட எங்கே போகிறதுன்னு தெரில. டேய் எப்படா போகிறது? வந்த வழிக்கு யோகப்பட்டு தூரம் அங்கே இருக்குது பேர் வண்டி. கைஸ் அந்த தலைவலுக்கு தான் வண்டி. மிஸ்டை பார்க்குறேன்னு ஒரே டே மிஸ்டாக வந்துருக்க மாட்டேங்குது. அங்கே போகிற ஒரு ஃபால்ஸ் ஆட்டம் ஊற்றுது. ஃபால்ஸில் அது மரம் கைஸ் இல்லை மரத்தில் அந்த பிசின் இருக்கும்ல, வெள்ளை மரம் இருக்குல்ல, ஒரு மரம் கூட ஒயிட் கலரில் இருக்கும்ல, அந்த மரத்தை பார்த்துட்டு மரத்தை வேறு வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றுங்கிறான். ப்ரீத் அதிகமாக அது ஹை ஆட்டிடியூடில் இருக்கும். ஸோ ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், பெருமூச்சு வாங்குறது. இந்த இடத்துல வீடியோ எடுத்து கொடுத்துட்றோம். ஃபைனலி வந்துட்டு நம்ம மிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அடைஞ்சு போடா. பெரிய படம் இல்லை, இந்த மிஸ்ட்டை பார்க்குறதுக்கு எனக்கு ஏன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏற்காடு சரி, ஊட்டி சரி, கொடைக்கானல் சரி, இல்லை மூணாரும் சரி, மிஸ்ட் இல்லைனா அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே கருதலை. ஏன்னு தெரில, இப்போ தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் புகை வரலையோ வாயிலேருந்து. ஆல்மோஸ்ட் நாமளும் 3 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே மேலே ஏறுறது கொஞ்சம் மூச்சு வாங்குது. மிஸ்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்குது. இப்படியே வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா போகலாம். ஆடா அங்கே போகலாம்டா, நீ தானே கூப்பிட்ட. நான் கொஞ்சம் தூரம் ஆனால் சம்டின்னே. வியூ தெரியுது. செல்லை தூக்கிட்டே நடக்கிறேன், நீ சும்மா தான் நடக்கிறாங்க. போய் வியூ போய் நான் போக போக வந்துட்டு இதுவும் நான் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். நாங்கள் மிஸ்டுக்குள்ளே இருப்போம்டா, ஆனால் மிஸ்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியாதுடா. அதுவும் உண்மை தான். ஆனால் நான் மிஸ்டுக்குள்ளே தான் இருக்கும். ஃபைனலி எங்கே வந்தானே தெரில. ஃபைனலிங்கிறேன். எந்த ஃபைனலின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா. ஓகே, இதுக்கு மேலே போயிட்டே இருக்கு. நாம் இதோட என் பண்ணிக்கலாம். இதுதான் நாம் இருக்கிற இடம். இப்போ போகும்போது லாக் எடுத்துகிட்டு போனோமா, இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல வரக்கூடாது ஆக்சுவலாக, இது வந்து ப்ரைவேட்டோட இது. ஸோ நம்ம வந்து அக்கபோர் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்துக்கு ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருந்துருக்கலாம் சார். வேற சார் ஃபஸ்ட்டுக்கு கிடைக்குமான்னு பார்த்தோம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்குமான்னு போயிடும். அங்கே பாருங்கள் என்னோட சம்டி லாக் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வரான். ஆக்சுவலாக அவன் தான் சம்டி. இது பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே வந்தோம். இங்கே பாருங்கள், அவன் காலில் அட்டைப்பூச்சி வெட்டிக்கிச்சு, ரத்தத்தை உறிஞ்சுது. என்ன பாசிட்டிவ்டா உனக்கு பிளட்டு? ஓ பாசிட்டிவ் பிளட்டு வந்து இப்போ அந்த அட்டைப்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு எடுத்துகிட்டு இருக்குது. வெடிக்கு நில்றா, ஒன்றும் பண்ணாதரா. அவ்வளோதான்டா. அதை அந்த இதில் டீ எஸ்டேட்டில் அந்த அட்டைப்பூச்சி இருக்கும்ல, அந்த அட்டைப்பூச்சிலாம் நம்மளுக்கு கடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து சால்ட் தான் போடணும். தெரியும்னு நினைக்கிறேன். ஓய் ரைட்டு பழச்சிக்கிட்டோம். கடையில் போயிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஆள் வரணும், வரமாட்டேங்கிறான். கூப்பிட்டா ஃபைனலாக வந்துட்டான். நொண்டிகிட்டே வரானே தின்னுட்டுக்கிறோம். மேலே வேற அதாவது கொய்யின்னு காக்கா பறக்கிற சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேரளாவில் நம்ம சேச்சி கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீயை போட்டு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து படுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். வரும்போதே இருட்டு போச்சு, ஏன்னா போகிறதுக்கே வந்து 3 கிலோமீட்டர் அது போயிட்டு எல்லாம் டிராஃபிக்கில் மட்டி வரதுக்கே லேட் ஆகி போச்சு. அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 ரூம் அலகேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரே ரூமாக புக் பண்ணியிருந்தோம், அப்புறம் 2 ரூமாக கொடுத்துட்டாங்க. The next day. வாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சோம். கரெக்டாக வந்துட்டு 5:30 எந்திரிச்சோம். இப்போ தான் எல்லாம் வெளியே வர மணி 7 மணிக்கு வெளியே வரும். இவன் மட்டும் தான் வந்துட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியே உட்காந்துருக்கிறான். ஏன்னா 20 நேரத்துக்கு தூங்கியாச்சு. செம்ம தூக்கம். இன்னும் குளிக்கல, ஒன்றுமே பண்ணல. எந்திரிச்சதும் லேக் வந்தாச்சு. இந்த ரூம் கீ கேட்டு தரமாட்டேன்னுட்டான். நமக்கு வந்து இந்த ரூம் மட்டும் தான் அலாகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 ரூம் அதில் இன்னொருத்தனை காட்டுறோம். இவன் நைட் வந்துட்டு எழுப்புறான். எழுப்பி 8 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கலாம், 8 மணிக்கு செக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னான். சரிடான்னு சொன்னேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:45.
இந்தா இப்போ வந்து ஃபேஸ் தெரிய உடனே இழுத்து போத்திக்கிட்டு வந்தாலே அங்கே பாருங்க பார்த்தீங்களா சட்டை பிடிச்சிருக்கேன் ஒன்றுமா டேய் நான் ஃபேன் போட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு ஏன் நல்லா இருக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த மிஸ்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே மிஸ்ட்டு வரும் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குன்னு நினச்சேன் ஒன்றும் காணும் கீழே பாருங்க ஒரு சல்லியாக கொட்டி கீழே வெறுங்கல்ல வர நடக்க முடியாம தெரியா எட்டாம் தட்டில் வந்துட்டு இருக்கு மிஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் இங்கெல்லாம் புக் பண்ணக்கூடாது சரியில்லை ஓகே கைஸ் அடுத்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா காத்தால காட்டியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் நான்லாம் பொறுப்பாக வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்ம 5:30 ஏதோ சம்திங் எழுந்திரிச்சோம் அப்போ வந்து பஸ் எடுத்துக்கிச்சு எனக்கு டே வாடா டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவோமா ட்ரெஸ் பேக் பண்ணலாம் பேக் பண்ணலாம் வரலையா வாயில அங்கேருந்து அப்படின்ட்டு இருக்கிறான் நேற்று வந்துட்டு உஷாரா ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் இல்லைனா வந்துட்டு நேரம் கடைக்கு போக முடியாது ஏன்னா வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர்லாம் இந்த குளூரில் ஓட்ட முடியாது மொரட்டு குளூர் இது ஃப்ரூட் சாப்பிட்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் சேலட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கட் பண்ணி வெளிநாட்டுக்கார மாதிரி இதை கட் பண்ணி போட்டு சேலட் பண்ணணும் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கிடைச்சிருக்கீங்களா சிப்ஸ் பாயிட்டு வெடி வெடியா வந்து தொலைக்கிறான் இப்பதான் சிப்ஸ் பாயிட்டு வெடிக்குது சிப்ஸ் பாயிட்டு எதுக்குறான்னு தொலைவனான்னு கேட்க கூடாது ஓகேவா பசிக்கு தொலைவி இருக்கிறான் 12 மணிக்கு தவறுதலாக யாரும் எதுவும் எண்ணிவிட வேண்டாம் என்று தெரிவித்து ஆப்பிள் முடிஞ்சிருச்சு இப்போ மாதுளம்பழம் பிளேட் இல்லை கத்தி இல்லை கையிலே உடச்சி மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கிறோம் அதுலேயே ஒன்று விழுந்து போச்சு ரூம் புக் பண்ணி தான் இப்போ வந்து செக் அவுட் பண்ணிட்டோம் எல்லாம் மறுபடியும் பழைய மாதிரிக்கு ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு பேக் பண்ணியாச்சு செம்மையாக ரெயின் வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் பேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வந்தோம் திடீர்னு மழை வந்து நின்று போச்சு எல்லாமே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை சம்டிச்சோட சேர்த்து அப்படி இதுக்கு மேலே வந்துட்டு ரைடு தான் போக போகிறோம் போயிட்டு வந்து பார்க்கலாம் எங்கே போகிறோம் ஆக்சுவலாக சைலண்ட் வேலையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிதான் இருந்தோம் அப்புறமேட்டு சைலண்ட் வேலையை வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ அப்புறம் என்ன பண்ணோம்னா வந்துட்டு அது ஏதோ வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை பார்க்க போனோம் அப்புறம் வர வழியில் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சோம் வாட்டர் ஃபால்ஸோட வியூ இங்கேருந்து பார்த்தா தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக அது எப்படி இருந்து பார்த்தா தெரியும்னா வந்துட்டு அப்படியே இருங்க ஐயா பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ஃபால்ஸு அருமையாக இருக்குல்ல மூணாரில் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே க்ரௌடே இல்லாத வாட்டர் ஃபால்ஸ் தான் இதுதான் இந்த பாலம் அங்கே இருக்குல்ல அந்த வழியே வந்து இந்த வழியே ஏறி இங்கே வந்துடலாம் சின்னதாக தான் இருக்கும் பட் வந்து நல்லா இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் க்ரௌட் இருக்கும் இங்கே மட்டும் க்ரௌடே இருக்காது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே ஏறும் போது நான் மட்டும் தான் வந்தேன் இப்போ பாருங்க நான் தவழ்ந்துட்டு இருக்குது மேலே ஏறி வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறேன்னு ஆனால் ஆக்சுவலாக செங்குத்தா ட்ரெக்கிங் தான் பாலத்துக்கு போகணும் ஸோ இது மாதிரி ஏறி வந்து நம்ம வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்னா போலாம் எடுக்கிறேன்டா வாடா ஒரு வழியா வந்துட்டோம் ஜஸ்ட் மிஸ் மண்டை போட்டிருக்கோம் இல்லடா இவுக்கால் தானே விழுந்திருப்பேன் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் தானே மேட்டுப்பட்டியா மாட்டுப்பட்டியா ஃபுல்லாக டிராஃபிக்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே இல்லை சொன்னால் மேட்டு டேம் மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாக கம்பியை போட்டு விட்டுக்கிறாங்க யார் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு வரதுல எக்கச்சக்கமாக இருக்குது டிராஃபிக் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் டிராஃபிக் பாலத்தை தாண்டி பஸ் வர ஒன்று நிற்க வச்சாங்க நல்லா பெரிய பெரிய டூரிஸ்ட் பஸ்ஸெல்லாம் இருக்குது அதுதான் அல்டிமேட்டாக இருக்குது பஸ் அல்டிமேட்டாக இருக்குது பஸ்ஸுக்குள்ள அல்டிமேட்டாக இருக்குது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஒன்றும் பண்ணுறதுக்குலாம் மக்களே எக்ஸ்பெல்ஸ் டேமுக்கு இன்சைட் நல்லா இருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து சாப்பிடுவோம் எங்கே இங்கே தான்
அது வந்துட்டு மிரரில் இருக்கிறதுனால வந்து சரியாக தெரில. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்து அதாவது காலையில் சாப்பாடே இப்போ தான் ஆப்பிள் மாதுளம்பழம்லாம் சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிடவே வரோம். பையன் பசியில் 2 அடி இழைச்சி டைமும் தலைகளாக தான் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம முன்னாடி எடிட்டில் மாற்றிக்கலாம். ஓகே எடிட்டில் பார்க்கும்போது நேராக வர மாதிரி வச்சிடலாம். எஸ் நான் போய் சாப்பிடுவோம். இது வந்து அப்புறம் இது வந்து ரோஸ் கலர் சட்னி தான் இருக்குது. இது அப்பளம் அவர் லெக் பீஸ் எடுத்து வேலை கொடுத்துருக்குறோம். சிக்கன் இல்லாமல் ஒரு நாளே வந்து இவங்களுக்கு வந்து ஓடுறதில்ல. வேறு வழியும் இல்லை. இது வேறு விஷயம். ஓகே சாப்பிட்டு வந்து கண்டிப்பாக 650 இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். கரெக்டாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 610 ருபீஸ். பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தான் கொஞ்சம் ஒன்றரை இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு வாட்டர் கேன் வாங்கினோம். வாட்டர் கேன் சரி வச்சிருக்கிற இடம் அருமையாக இருக்குது. A few minutes later. டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு இடத்துல சரி வச்சோம்ல, வரும்போது இந்த ரோட்டில் விழுந்து போச்சு. ரோடு நல்லா இருக்குல்ல? ஆமாம் ரோடெல்லாம் நல்லா இருக்குது. நான் தான் ஒழுங்காக நடக்கணும். பயங்கரமாக இருக்குது ரோடு ஆக்சுவலாக. ஆனால் வாட்டர் கேன் வந்து கீழே விழுந்து போய். ஓகே வாட்டர் கேன் எடுத்தாச்சு போகலாம். டாப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பில்லு இங்கே மேலே வரதுக்கு 20 ருபீஸ் பில்லு. இது வந்துட்டு வாங்கிட்டு கீழேயும் போகலாம் மேலேயும் வரலாம். மேலேனா ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. கீழே கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட்டுக்கு அதான். ஸோ வந்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாம் வந்த டைம் வந்துட்டு மிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு வியூ என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வேலையாக தெரியும் அவ்வளோதான். டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்டில் வந்துட்டு சரியான மலை. எந்த அளவுக்கு மலைனா அங்கே காட்டு. நல்லா கனமாகவே மழை பிடிச்சிக்கிச்சு. உங்களுக்கு சவுண்ட்லேயே கேட்குன்னு தெரியல. சவுண்ட் நான் பேசுறதே உங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா லவுடாக பயங்கரமான மழை. ரெயின் கோட் போட்டு தான் நம்பினேன். ஏன்னா ரெயின் கோட் போட்டு ஒரு லைக் ஓகே கைஸ் இதான் மழை லைட்டாக விட்டுருக்கு. ஒரு வாக்க போடுவோம். போண்ட இடம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டுருக்கோம். மழையெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கும். நல்லா இருக்கு கீச்சேனு 100 ரூபான்னு சொல்லி எடுத்துருப்போம். இது நம்ம ஊர்ல எவ்வளவு சொல்லிட்டு போனோம்? 150 ரூபா 100 200 ரூபாய் 50 ரூபாய்க்கே விற்பாங்கடா வடா சொல்லி. நல்லா புகை வருது. ஓகே இதுக்கு மேலே வந்து பைக் எடுத்துகிட்டு கீழே இறங்க வேண்டி தான். பெட்ரோல் லோவாக இருக்குது. நடுவழியே நிற்கிறது வாய்ப்பு இருக்குது. மேபி வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். அப்படிலாம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பிளேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்ப்போம். மழை பேஞ்சிட்டு இப்போ கரெக்டாக மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. மழை பேசுறதுல அந்த வண்டியில் தெரியும் நினைக்கிறேன் மழை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப் ரோடில் இருக்கோம். அதுக்கப்புறம் எந்த கிளிப்புமே எடுக்கல. ஏன்னா ஃபுல்லாக ஹெவி ரெயின். இந்த இடத்துல மட்டும் தான் ஒரு சின்ன கேப் கிடச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுவும் சரியான மிஸ்ட்டு. கண்ணு சுத்தமாக தெரியல. இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈரோடே போயிடுவோம்னு நினைக்கிறேன். அடுத்த கிளிப்பு அங்கே தான் வரும். ஏன்னா ஃபுல்லாக ரெயின். என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். 80-90லே க்ரூஸிங் நல்லா பாஸ் ஆச்சு கிலோமீட்டர்லாம். அப்போ ஒரு சின்ன பிரேக்கு ஹைவேஸ்லேயே வந்து ஜம்முன்னு உட்காந்தாச்சு. இண்டிகேட்டரை போட்டு இடுப்பு சரியான வலி, காலு சரியான வலி, முட்டியெல்லாம் தனியாக கழட்டி வச்சு நிற்குது எல்லாத்துக்குமே. எனக்கு மட்டும் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே எந்திரிச்சிங்கன்னா சரியா போயிட்டா. நீ நிற்க மாட்டேங்க பின்னாடி காணாமல் போயிட மாட்டேங்குது. ஓகே பாய். இல்லை ஃபைனலாக வந்து ட்ரிப்பு முடிச்சாச்சு. எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண முடியல. ஃபுல்லாக வீட்டுக்கு வர வரைக்கும் ரெயின் தான். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் விட்டு ரெயின் கோட்டை கழட்ட கூட முடியல. அவன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். நாங்கள் 3 பேர் இங்கே இருந்தோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க 2 பேரும். நீ ஸ்டோரிலாம் என்னாச்சுன்னா அப்புறம் சொல்கிறேன். நானும் போய் தூங்க போகிறேன். பை.